அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் 19ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை எப்பேற்பட்ட மாறுதல்கள் நடைபெறப் போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் உறுதியாகவே பல நல்ல அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அந்த வகையில் பார்க்கும்போது மிக வலுவாக கிரகநிலைகள் நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. அதிலும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானமாகிய 4இல் நிலை கொண்டிருப்பது நிறைவான நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்ற அனைத்தையும் உறுதியாகவே தகர்த்தெறிந்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் குருவின் அமைப்பால் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஜென்மராசியில் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் வலம் வருவதும் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவற்றில் நல்லதொரு மாறுதலை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் அவருடன் இணைந்திருப்பதால் உறுதியாகவே ஜென்மராசியை விட்டு விலக போகக்கூடிய இந்த இரு கிரகநிலைகளின் அமைப்பாலும் அதிரடியான மாற்றம் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிர்த்து உறுதியாகவே நன்மையையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி உங்களை வந்து சேர்வதற்கான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமத்தில் கேதுவும் வெற்றிருப்பது இறுதி தருவாயில் வலம் வருவது மிக பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாறக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது சுகத்தானமாகிய 4ஆம் இடத்தில் குரு வலம் வரும்போது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் வலம் வருவது பல்வேறு வகையான சிரமங்கள், சிக்கல்களை தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மங்களகாரகன் பல்வேறு வகையான மங்கள காரியங்களில் ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க. தனஸ்தானத்தில் சூரியனும் உச்சம் பெற்ற நிலையில் சுக்கிரனும் நிலை கொண்டிருக்கிறார். ராகுவுடன் இணைந்து இந்த கிரகநிலைகள் வலம் வருவதால் உறுதியாகவே அதிரடியான மாற்றத்திற்கு தனஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றுகின்றன. எனவே மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக அலைச்சல் சிரமமின்றி எளிதில் கைகூடுவதற்கான நல்ல யோகத்தை கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான கிரகநிலைகளின் அமைப்பில் 7.5 சனியாக இருந்தாலும் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளில் குரு, சந்திரன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. சந்திரன் குறிப்பாக 10, 11, 12 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகளை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார். எனவே இந்த வாரம் முழுவதுமே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்கள் சிக்கல் இல்லாமல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கும்பராசிக்காரர்கள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. மனம் அலைபாய்ந்து கொண்டே இருந்தாலும் மனதை கட்டுப்படுத்தி மிக சிறப்பான வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளுக்கான காரியங்களை தடையில்லாமல் சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதோடு பல்வேறு வகையான சிக்கல் நிறைந்த பணிகள் என்று இருந்த நிகழ்வுகளை முற்றிலுமாக மாற்றி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. உடல்நலம் சார்ந்த பணிகளில் திருப்திகரமான முன்னேற்ற வாய்ப்பை நிறைவாக இந்த வேளையில் சந்திக்க முடியும். எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த பணியாக இருந்தாலும் அதை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் தடை தாமதம் என்று
இருக்கக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு. மிக வலுவாக பல கிரகநிலைகள் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு ஆறுதலாக அமைவதோடு தசாபதிகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் தடைதாமதமின்றி கும்பராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகள் மிக பெரிய அளவில் தடை என்று நினைத்த காரியங்களை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு. இதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் கும்பராசிக்காரர்கள் திட்டமிட்டு சிறப்பாக செயல்படலாங்க. அகலக்கால் வைக்க வேண்டாம். ஏழரை சனியாக இருப்பதால் அகலக்கால் வைக்காமல் திட்டமிட்டு செயல்பட்டால் மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் நல்ல முன்னேற்றத்திற்குமான நிறைவான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உங்களை வந்து சேரும். மிகப்பெரிய அளவில் சிக்கல் நிறைந்த காரியங்கள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை கூட தகர்த்தெறிந்து புதிய விற்பனை நிலையம் திறத்தல் உள்ளிட்ட பல பணிகளை நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறைக்கு சார்ந்தகமாக பல கிரகநிலைகள் வலம் வருவதால் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தெறிந்து கலைத்துறையில் நன்மை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பாராத நிதி உதவி இந்த தருணத்தில் வருவதால் திட்டமிட்டதை காட்டிலும் குறித்த நேரத்திற்கு முன்பே பணிகளை நிறைவு செய்வதால் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கிடைப்பதோடு தன வரவை உயர்த்தி கொள்வதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை முற்றிலுமாக கும்பராசிக்காரர்கள் விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. மற்றவர்களுடன் பழகும் போது எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு மேலும் இரட்டிப்பு நன்மையும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் கட்சியில் அசூர வளர்ச்சியும் பெறுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டால் அற்புதமான யோகம் தடையில்லாமல் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வரும். மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு. எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொடர்ந்து வியக்கத்தக்க வகையில் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் உண்டுங்க. உற்சாகத்தையும் மன நிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் நிறைவான வெற்றி வாய்ப்பை தசாபதிகள் வலுவாக இருப்பின் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் தடைகளை தகர்த்தறிந்து உழைப்பிற்கேற்ற நல்ல உளைச்சல் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கும். எனவே விளைச்சலும் வருமானமும் அதிகரிப்பதால் மன மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உண்டு. உங்களது விளைபொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைப்பதோடு நீங்கள் நினைத்த பல வகையான காரியங்களை தடையில்லாமல் செய்து முடிப்பதற்கான அற்புதமான யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.